ரஹ்மான் ரஹீம். புகாரி என்னும் நூலிலிருந்து மழை வேண்டுதல் பற்றிய இன்றைய தொகுப்பு. மழை வேண்டி பிரார்த்திக்கும் போது இமாம் கைகளை உயர்த்துவது. இதை பற்றி அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை வேண்டி பிரார்த்திக்கும் போது தவிர எந்த பிரார்த்தனையிலும் தம் கைகளை உயர்த்த மாட்டார்கள். மழை வேண்டி பிரார்த்திக்கும் போது தம் அக்குள் வெண்மை காணப்படும் அளவிற்கு உயர்த்துவார்கள் தம் கைகளை. மேலும் மழை பொழியும் போது கூற வேண்டியவை. இதை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழையை காணும்போது இதை பயனுள்ள மழையாக ஆக்குவாயாக என்று கூறுவார்கள். மேலும் தாடையில் தண்ணீர் வடியும் அளவிற்கு மழையில் நனைவது. இதை பற்றி அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் மக்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை அன்று மிம்பரில் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் போது ஒரு கிராமவாசி எழுந்தார். இறைத்தூதர் அவர்களே, செல்வங்கள் அழிந்து விட்டன, குடும்பத்தினர் பட்டினியில் வாடுகின்றனர், எங்களுக்கு மழை பொழிய செய்யுமாறு அல்லாஹ்விடம் பிரார்த்தியுங்கள் என்று கூறினார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்திப்பதற்காக தம் கைகளை உயர்த்தினார்கள். அப்போது வானத்தின் மேகம் எதுவும் இருக்கவில்லை. திடீரென மலைகளை போன்று மேகங்கள் திரண்டன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் இருந்து இறங்குவதற்குள் அவர்களின் தாடி வழியாக மழை தண்ணீர் வடிந்ததை கண்டேன். அன்றைய தினமும் மறுநாளும் 3வது நாளும் அதற்கடுத்த ஜிம்மா வரையுள்ள நாட்களிலும் எங்களுக்கு மழை பொழிந்தது. அப்போது அதே கிராமவாசி அல்லது வேறொருவர் எழுந்து, இறைத்தூதர் அவர்களே, கட்டிடங்கள் இடிந்துவிட்டன, செல்வங்கள் மூழ்கிவிட்டன, எங்களுக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தியுங்கள் என்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் கைகளை உயர்த்தினார்கள். இறைவா, எங்கள் சுற்றுப்புறங்களுக்கு இதை திருப்புவாயாக, எங்களுக்கு எதிரானதாக இதை ஆக்கிவிடாதே என்று கூறினார்கள். அவர்கள் வானத்தை நோக்கி தம் கையால் சைகை செய்த போதெல்லாம் மேகங்கள் விலகி சென்றன. முடிவில் மதீனா ஒரு குன்றின் மீது அமைந்திருப்பதை போல் மாறியது. கனாத் எனும் ஓடை 1 மாதம் ஓடியது. எந்த பகுதியிலிருந்து வரக்கூடியவர்களுக்கும் இம்மலையை பற்றி பேசாமல் இல்லை என்று அனஸ் இப்னு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள். மேலும் காற்று வீசும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்தில் ஏற்படும் மாறுதல் அனைவருக்கும் தெரியும். மழைக்காற்றின் மூலம் நான் உதவப்பட்டுள்ளேன் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கூற்று. இதை பற்றி இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள். நான் மழைக்காற்றின் மூலம் உதவப்பட்டுள்ளேன். ஆது கூட்டத்தினர் வெப்பக்காற்றினால் அழிக்கப்பட்டனர் என இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்ததை பற்றி கூறுகிறார்கள். பூகம்பங்களும் கியாம நாளின் அடையாளங்களும். பூகம்பங்களும் கியாம நாளின் அடையாளங்களும். இதை பற்றி இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கல்வி பறிக்கப்படும் வரை, பூகம்பங்கள் அதிகமாகும் வரை, காலம் சுருங்கும் வரை, முழப்பங்கள் தோன்றும் வரை, கொலை செய்தல் அதிகமாகும் வரை, உங்களிடம் செல்வம் செழிக்கும் வரை கியாம நாள் ஏற்படாது என இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை பற்றி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். மேலும் இதை பற்றி இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இறைவா, எங்கள் சாம் நாட்டிற்கும் யமன் நாட்டிற்கும் நீ பரக்கத் செய்வாயாக என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போது மக்கள், எங்கள் நஜ்து நாட்டிற்கும் பிரார்த்தியுங்கள் என்றனர். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அங்குதான் குழப்பங்களும் பூகம்பமும் ஏற்படும், அங்குதான் சைத்தானின் கொம்பு தோன்றும் என்று கூறினார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்.